இலங்கையின் அபிமானத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் பொதுநலவாய மாநாட்டிற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வகையில் காலிமுகத்திடலில் நேற்றிரவு நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் அதிகளவிலான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். அரசாங்கத்தின் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நோக்கில் இந்த வெற்றிரவின் சிறப்பு அதிதியாக இளைஞர் விவகாரங்கள் மற்றும் திறன் விருத்தி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும கலந்து கொண்டிருந்தார். பருத்தி துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து 32 நாட்களாக பல நகரங்கள் மற்றும் கிராமங்களை கடந்த பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்ட வாகன தொடரணி நேற்று மாலை காலிமுகத்திடலை வந்தடைந்தது. MTV MBC ஊடக வலையமைப்பிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிக்க பெருந்திரளான மக்கள் வெற்றி இரவில் கலந்து கொண்டிருந்தனர். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்ட வாகன தொடரணியை இலங்கையின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பதிவு செய்வதற்கு தேசிய இளைஞர் சபைகள் மன்றம் எம்முடன் கைகோர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியா உட்பட உலக நாடுகள் அடங்கிய பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் அடுத்த 2 வருடங்களுக்கான தலைமை பொறுப்பு இலங்கைக்கு கிடைத்துள்ளது. எனவே இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்தர்ப்பமாகும். இந்த சந்தர்ப்பத்தை ஒரே இனம் என்ற ரீதியில் கொண்டாட வேண்டும். உலகில் 54 நாடுகளின் தேசிய கொடிகளுக்கு மத்தியில் எமது நாட்டின் தேசிய கொடி மிகவும் கம்பீரமாக ஏற்றப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு நாம் பெருமைப்பட வேண்டும். அது மாத்திரமன்றி இவ்வாறானதொரு கௌரவத்தை இலங்கைக்கு பெற்றுக் கொடுத்தமைக்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட அரசாங்கத்தின் சார்பில் சிரச ஊடக வலையமைப்புக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். समस्त ආණ්ඩුවේ කෘතවේදීත්වය ඔබ වෙත පිරිනමමින් ඔබ සියලු දෙනාටම සුබ රාත්‍රියක් වේවා සුබ අනාගතයක් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් මම සමුගන්නවා. බොහොම ස්තුතියි. இலங்கை மக்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவிக்கும் இந்த தருணத்திலே இன்னும் முக்கியமான நபர்களான கௌரவ அமைச்சர் பசில் ராஜபக்ஷ அவர்கள், கௌரவ அமைச்சர் டலஸ் அழகப்பெரும அவர்கள், ஊடக அமைப்பின் செயலாளர் சரித்த ஹேரத் அவர்கள், தேசிய இளைஞர் மன்ற தலைவர் லலித் பியும் பிறர் ஆகியோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு குடிமக்களும் எங்களுடைய நாட்டின் பெருமையை, எங்களுடைய கலாச்சாரத்தின் பெருமையை, எங்களுடைய மக்களின் பெருமையை கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவரது பெருமையையும் கொண்டாடுகின்ற, எங்கள் நாட்டின் பெருமையை கொண்டாடுகின்ற அற்புதமான நாள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இது இலங்கையின் நேரம். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ரம்மியமான வெற்றி இரவில் பிளாஷ்பேக் இசை குழுவின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சிரேஷ்ட உள்நாட்டு பாடகர்கள் மற்றும் சிரச சக்தி சூப்பர் ஸ்டார்களும் இந்த இரவில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. This land belongs to you. This land belongs to me. This land belongs to all of us to live in harmony. This land belongs to you. This land belongs to me. This land belongs to all of us